அரெஸ்ட் பண்றாங்கன்னா நம்ம ஐஎஸ்ஆர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அதுபடி ஆசப்னா நம்ம டிவிஷன் வச்சு ஆர்டர் போட்டாச்சு. டிவிஷன் யாரையுமே அலோவ் பண்ணல. அதான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. க்ரௌட் கிரிவலமும் போயிட்டு நாங்க ஆல்ரெடி சொல்லிட்டோம் சார். அரெஸ்ட்டுக்கு பெட்டிஷனர் அரெஸ்ட் ஆக மாட்டோம் சார். எங்களுக்கு ஹைகோர்ட் ஆர்டர் இருக்கு. வந்து எங்களை அழைச்சிட்டு போகணும் நீதிமன்ற உத்தரவு. வந்து சொல்லுங்க கமிஷனர் வந்து கூட்டாம அவர் வார்த்தை நாங்கள் பேசிக்கிறோம். கமிஷனருக்கு ஆர்டர் கமிஷனர் வந்து பதில் சொல்லட்டும். நேற்று மட்டும் கமிஷனர் வந்து சொல்லட்டும். சார் அது உங்களுடைய ரைட்டு. ஆனா எங்களுக்கு அது உரிமை இப்ப இல்ல. பண்றதுக்காக போலீஸ் ஆக்ட் பண்ணலாம். நீங்க போட்ட அப்பீலும் டிஸ்மிஸ் அப்பீல் போட போறோம். திருப்பியும் நாங்க அப்பீல் போடவே முடியாதா? இப்ப நாங்க அப்பீலே போக முடியாது. இதுக்கு மேல அப்பீலே கிடையாதா? கிடையாது. இதுக்கு மேல அப்பீல் கிடையாதா? நீங்க கேட்கலாம். இதுக்கு மேல அப்பீலே கிடையாதா? அந்த அப்பீல் நாங்க போறோம் அவ்வளவுதான். அந்த அப்பீல் போறோம் அவ்வளவுதான். போங்க. ஆனா அலோவ் பண்ண சொல்லிருக்கேன். நீங்க போங்க. நீங்க எங்கேயும் போங்க. ஆனா அலோவ் பண்ணணும்னு சொல்லிருக்கேன். நாங்க அலோவ் பண்ணல. டிசி பேசுறீங்க கோர்ட்ல. டிசி வாய் விட்டுட்டார்ல. சாரி அலோவ் பண்ணல. கமிஷனர் போலீஸ் நம்ம கோர்ட்ல வாய் விட்டுட்டு இவங்க டிசில வரட்டும். ரெடி சார். நாங்க அலோவ் பண்ணல சார். சார் ஏத்தி கமாண்டர் கூட்டீங்களா? சிஎஸ்எஃப் கமாண்டர் வரது இல்ல. உங்களுக்கு ஆர்டர் ஏத்தி சிஎஸ்எஃப் கமாண்டர் வரது நம்ம மட்டும் அலோவ் பண்ணல. எல்லாரும் கலந்து போயிடுவாங்க. நீங்க சொல்றதே நடக்கலங்க. நீங்க நிக்கிறாங்க. பெட்டிஷனர் மட்டும் அலோவ் பண்ணுங்க. அலோவ் பண்றேன்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்ல நீங்க செய்ய மாட்டீங்க. அலோவ் பண்ணாதான் நீங்க வெளிய போவீங்க. அப்படி இருக்குது. அதுதான் நீங்க வரதுக்கு முன்னாடியே வந்து ஹைகோர்ட் சொல்ல செய்ய மாட்டாங்க சார். நம்ம கிட்ட செய்ய மாட்டாங்க. நான் பெட்டிஷனோட அட்வொகேட் வரோம். சுப்பையா நீங்க ரெக்கார்ட் எடுத்து பாருங்க.